அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு பயம், வீட்டில் கடன் பிரச்சனையெல்லாம் இருக்குது, நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இனிமேல் சால்வ் ஆக போகுதுங்கிற ஒரு ஹாப்பி இருக்குது சார். அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை, யாராவது அவங்க பிள்ளைங்கள் யாராவது ஒரு ஆளாவது கவர்மெண்ட் ஜாப் அதிகாரியாக பார்க்க ஆசைப்பட்டாங்க. அதை நிறைவேறிக்கும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அம்மா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு அது சந்தோஷம் இருக்குது. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவேன் சார். அவங்களுக்கு வந்து இனிமேல் ஹெல்த்தாக நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ஆசை. அந்த மாதிரிலாம் அவங்க இது வரைக்கும் ஹெல்த்தாக எதுவும் சாப்பிட்டதில்லை சார். சரியா எனக்கு தெரியும். அப்படியே எதுவும் இருந்தாலுமே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் எங்களுக்காக தான் ஒதுக்கி வச்சுருவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட நல்ல ட்ரீட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியல சார். அவங்க இந்த வயசுலேயும் முடியாததோட வேலைக்கு போகிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னால் ப்ரைவேட் ஜாபுக்கும் போக முடியல சார். இங்கே எங்கள் ஊரில் பஸ் வசதி சரியாக கிடைக்கல. இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பு தான் எழுதி வேலைக்கு போகணுங்கிற ஒரு கட்டாயம். அதுக்காக எழுதினேன், சக்ஸஸும் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ தொலைவு நீங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்கும் ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் சரி, காலேஜ்? ஏன்னா நீங்கள் அரசு வழியிலேயே பள்ளியில் கல்லூரிகளில் படித்து வந்திருக்கீங்க, தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும்போது தான் இன்னுமே ஒரு ஆர்வம் உங்களை பார்க்கணுன்றதுல. ஓகே சார், அது சொல்லுங்களேன். இங்கிருந்து நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுன்னா எங்கெல்லாம் போக வேண்டியது, எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கேருந்து ஸ்கூலுக்கு போக 5 கிலோமீட்டர் போவோம், சைக்கிளில் போயிட்டு வருவோம். அதனால் ஸ்கூல் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. காலேஜுக்கு போகும்போது தான் பஸ்ஸை விட்டுட்டோம்னா அடுத்த பஸ்ஸுக்கு வந்து 9:30 மணிக்கு வரும். ஆனால் காலேஜ் வந்து டைம் அங்கே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் பஸ்ஸை தவற விட்டுட்டோம்னா வீட்டுக்கே வந்துடுவோம் சார். அது வந்து கொஞ்சம் காலேஜ் போக மாட்டோம். நான் அது மாதிரி ஒரு 3 டைம் லீவ் போட்டிருக்கேன். பஸ் வசதியெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸ்கூல் பசங்களுமே சைக்கிள் இருக்க பசங்க போயிட்டு வந்துடுறாங்க. ஒரு 10th 11th தானே சைக்கிள் கொடுக்குறாங்க. ஒரு 6வது 7வது பசங்கள்லாம் நடந்தே போயிட்டு வராங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வர்றாங்க. இப்போ இந்த ஊருக்கு பஸ் அப்படின்னா டைமிங் தான் இல்லையா? பஸ் வந்து ஊருக்குள்ளே வரும் சார். ஒரு பஸ் 8:30 மணிக்கும் ஈவினிங் வந்து 5 மணிக்கும் வரும் சார். அந்த ரெண்டே தடவை தான். அதுக்கப்புறம் பஸ் வராது. இல்லைன்னா மெயின் ரோட்டுக்கும் போகணும். நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா? என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? ஏன்னா நிறைய கனவுகள் மாறிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார். அந்த மாதிரி என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது டென்னிஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும் ரொம்ப ஆசை சார். டென்னிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதில் நல்லா ஒரு அச்சீவ் பண்ணணும் ஆசை. அதுக்கப்புறம் ஆனால் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆசை. அந்த ஸ்கூல் படிக்கலேருந்து ஸ்போர்ட்ஸில் தான் அதிகம் படிப்பை தவிர கபடியில் ரொம்ப பிடிக்கும். கபடி பிளேயர் ஆகணும். ஏன்னா பிள்ளைங்க கூட என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா விளையாடுவேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ நல்லா அந்த இதுக்கே போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் கிராமத்துலலாம் ட்ரெஸ் கோட் ரொம்ப பார்ப்பாங்க சார். இங்கே வீட்லேயுமே அலோவ் பண்ணலை. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் போட்டு போகக்கூடாது. ஒரு முட்டி வரையும் இருக்கு. இல்லை கபடிக்கெல்லாம் அலோவ் பண்ணலை. அதனால் ஸ்போர்ட்ஸ் அது இல்லாமல் ஒரு கட்டத்தில் படிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஆங்கிற போது அந்த மாதிரி 10th படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி நிலைமையில் இருப்போம் சார். ஸோ நான் ஸ்கூல் டைமில் 10thலலாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ படிப்பு மேலே தான் ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸை விட்டு கொடுத்துட்டேன் அதனால்.